வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நாள் முழுக்க பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. கடைசியில் அமித்ஷாவுக்கு இந்த பக்கம் எடப்பாடி, அந்த பக்கம் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு என்டிஏ கூட்டணி உருவானது, இங்கே எடப்பாடி அவர்கள் தான் தலைமை அப்படின்னு அமித்ஷா அறிவிச்சுட்டு பல விஷயங்களை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது என்னென்னா, இவங்க இவ்வளோ பில்டப் கொடுக்கக்கூடிய கட்சியே முதல்ல பிஜேபி கிடையாது தமிழ்நாட்டில். அமித்ஷா ஒரு மிகப்பெரிய தலைவனும் கிடையாது. அமித்ஷா கிராமத்தில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா யாரோ சேட்டு மாதிரி இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஃபோட்டோவை கொண்டு போய் விவசாயிகள் அங்கே கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறது. இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டால், இது இப்போ ஒரு அங்கே நாகப்பட்டினம் பக்கம் கேட்டிங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் மெயின் ரோட்டில் அடகு கடை வச்சுருக்காரு அவர் தானே அப்படின்வாங்க. சரி, அதனால் யாருக்குமே தெரியாது. அமித்ஷா பல பேர் இவராக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார், நம்ம நடிகர் இங்கே ஒருத்தர் டைரக்ட் சந்தான பாரதின்னு தான். இப்போ சினிமா தெரிஞ்சவங்க சந்தான பாரதின்றாங்க, சினிமா தெரியாங்கன்னா அடக்கடை சேட்டுன்றாங்க. ஸோ நம்ம அமித்ஷாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. 99 பேருக்கு தெரியாது. கட்சியில் இருக்கவங்க, பிஜேபியில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமே தவிர அவங்களுக்கே போஸ்டரை மாற்றி அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இவ்வளோ பில்டப் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே பணம் படுத்தும் பாடு தான். அவ்வளோ காசை அள்ளி இறைச்சிருக்காங்க மீடியாவுக்கு. அதனால் 5 கேமரா போட்டு 5 இடத்துல லைவ் பண்ணி இன்றைக்கி பெரிய ஹைப் பண்ணி, பிஜேபி பெரிய கட்சி மாதிரியும், அவர் மிகப்பெரிய தலைவர் வந்திருக்க மாதிரியும், அது ஒரு பெரிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, பெரிய கூட்டணி பேச போகிறாங்க. வாங்க போகிறது 5% 4% ஓட்டு. இதுக்கு இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறது வேறு யாருமே கிடையாது, மீடியா தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கு. அதே போல் அமித்ஷா ப்ரெஸ் மீட்டே வச்சே கிடையாது. அமித்ஷாவை ப்ரெஸ் மீட் வைக்க வச்சுருக்குதுன்றது தமிழகத்தோடைய ஒரு இதாக நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக என்னென்னா, அண்ணாமலை இருப்பாரா போவாரான்னு 6 மாதமாக இழுத்துட்டு கிடந்தது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அண்ணாமலை பதவி எப்போ போச்சுன்னா, இங்கிலாந்தில் போய் படிக்க போனாங்க, 4 லட்ச ரூபா கட்டி ஏதோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸு, அப்போயே பதவி போயிடுச்சு. அதை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரியா, சரி, ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லி ஐசியூவில் இருக்கார், எடுத்துகிட்டு போயிருங்க, தாங்க மாட்டார், ஆக்சிஜனை பிடிங்கி விட்டால் செத்துருவாருன்னு. இல்லை, இருக்கட்டும், நாங்கள் பில்லு கட்டுறோம் அப்படின்றவங்க சில பேர் ஐசியூலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அண்ணாமலையோட பதவி ஒரு நாள் இருந்தது. இப்போ அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்றது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. புதிய தலைவர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்க. அவர் இப்போ பலம் பொருந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சாராய வியாபாரியாக அறியப்பட்டவர் அந்த காலத்தில். இப்போ இல்லை, இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவர் நேரடியாக இல்லை பார் வச்சுருக்காரு. ஆனால் இவர் போய் நடத்துறது இல்லை. இப்போ முதல்ல அவரே இருப்பார் கல்லால் ஒரு காலத்தில். அதே மாதிரி சாராயமும் பெரிய அளவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடத்திய ஒரு மாபெரும் மனிதர், ஊழல் கரைப்படாதவர். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க தலைவி எப்படின்னு தெரியும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரியான எந்த இது இல்லாத ஒரு சுத்தமான ஒரு தலைவனை அமித்ஷா அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் பல கூத்துக்கள்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ அமித்ஷா அவர்களுக்கு பக்கத்தில் எடப்பாடி போய் உட்கார்ந்தது அப்படிங்கிறது காலையிலேருந்து அதுக்கான அறிகுறியே இல்லாமல் தானே இருந்தது. வீடு மதியம் 2 மணி வரைக்கும் உள்ள ஆளே போகலன்னு லைவ் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எப்படி டக்குன்னு சீன் மாறிச்சு. அதுவும் நயினார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லி அடுத்த ½ அன் ஹவரில் கிளம்பி அரை மணி நேரத்தில் அமித்ஷா பக்கத்தில் உட்கார்றாருன்னா இதுவே ஒரு செய்தியை சொல்லுதா? இதே ஒரு செய்தியை சொல்லுதான்னா, அதாவது என்னென்னா, இவங்க பிஜேபியில் தான் இருக்காங்க இவ்வளோ நாள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே தான் அடகில் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனாலும் இந்த ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்துக்கு ஒரு 1.5 டன் லோடை ஏற்றுவாங்க ராஜஸ்தான்லாம். ஏற்றி அது உட்காந்துருக்கும். ஏற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, கிளம்பாது. கடைசியில் குத்துவாங்க, எந்திரிக்காது. ஆனால் அது இப்போ கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு கிலோ மண் மூட்டை தூக்கி அது முன்னாடி போட்டோடனே, சரி நம்ம அடம் பிடிச்சதுனால எல்லா லோடையும் இறக்கிட்டாங்கன்னு நினச்சி அது எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. அதே 1.5 டன்னோடு அது ஓடும். அதே மாதிரி தான் எடப்பாடி கண் முன்னாடி, எடப்பாடின்ற ஒட்டகத்துக்கு கண் முன்னாடி அண்ணாமலைன்ற மண் மூட்டையை தூக்கி போட்டாங்க. இறக்கிட்டோம் போப்பா, ஒட்டகம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. சீன் ஒன்று தான். இது கண் முன்னாடி போடுறாங்களாம், எல்லா வெயிட்டையும் இதை அடம் பிடிச்சி தான் இறக்கிட்டாங்களாம். இது பெரிய ஒரு ராஜதந்திரியா. அவங்க ஒரு இத்து போன ஆளை கூட்டு தலைவராக போட்டாங்க. கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அடுத்த தலைவர் 3 வருஷத்தில் மாற்ற போகிறாங்க. ஸோ அந்த வகையில் மாற்றிட்டாங்களா. உடனே இவர் பாஜக மேலே அவர் கொள்கையெல்லாம். அப்போ என்ன ஆகுது, இவ்வளோ நாள் நீ பண்ணது பூரா திட்டு வேலைன்னு தெரியுதா? தமிழகத்துக்கு எதிரான சட்டங்களில் கையெழுத்து போட்டுக்கிட்டு அவர்களுக்கு அடிமையாக, அதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த இதை பட்டயத்தை அங்கே எழுதி கொடுத்துட்டாங்க. இவர்களுக்கு ஓனர் மோடி அமித்ஷாவும் தான் அப்படின்றது. மேனேஜர் அமித்ஷா, ஓனர் மோடி. அதனால் இவர் சொல்கிறது தான் கேட்பாங்கன்றது தான். அந்த அடகு ரசீதை மட்டும் அப்பப்போ கொண்டு போய் கட்டிட்டு வருவாங்க, வட்டி கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ போய் வட்டி கட்டிட்டு வந்தாங்க ஒரு 50 கோடி எடப்பாடி போய். அதற்கப்புறமா இது நடந்துகிட்ருக்கு. இன்னும் பல காட்சிகளை இன்னும் ஒரு 10 நாளில் நீங்கள் பார்ப்பீங்க.
நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே எல்லாம் நடக்கும். எடப்பாடி பதவிக்கு இன்னும் ஆபத்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கோடு முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பழி வாங்காமல் விடவே மாட்டாங்க. அவர்களை அலைக்கழித்ததுக்கு நாங்கள் வந்து ஊர் பூரா இருக்கிறவனை பூரா ஆப்படிச்சு எல்லாத்தையும் உள்ளே தூக்கி வச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால்ன்ற ஆளே தூக்கி உள்ளே வச்சு ஆப்படித்து ஆட்சியை கலைச்சி விட்டு டெல்லியை பிடுங்கினவங்க நாங்கள். நீங்கள்லாம் ஒரு ஆளுங்களை மிரட்டுறியான்ற இந்த இது இருக்குது பற்றில வெறி, அது வந்து இருக்குது. எடப்பாடியும் நானும் அவ்வளோ சலிச்சவன் இல்லைன்னு சொன்னால் கூட எடப்பாடி கட்சியை விட்டு தூக்கப்படுவார். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அமித்ஷாட்ட கேட்குறாங்க, இப்போ உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி, ஓபிஎஸ் இவங்க நிலைமை என்ன ஆகும், அதிமுகவை ஒருங்கிணைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நான் எதுக்கு தலையிடணும், உட்கட்சி பிரச்சனையில் தலையிடலாம் மாட்டேன். அதான் உட்கட்சி பிரச்சனையில் அதாவது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ மாமியார் என்ன செய்யணும்னா, வீட்டில் இருக்க மாமியார் அது எப்படி என் மகனுக்கும் அவளுக்குள்ள பிரச்சனை, அது புருஷன் பொண்டாட்டி அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி கொலை குத்து மருமகளை குத்தணுன்றது அந்த மாமியாருக்கு தெரியும். மாமியார் கட்டுப்பாட்டில் தான் அந்த வீடே இருக்கும். என்னங்க ஒரு இந்த மாதிரி மகனுக்கும் சின்ன பிரச்சனை, அதில் நான் எப்படிங்க தலையிட முடியும்? அது அவங்க பாடு எங்கள் பாடுன்னு. ஆனால் மருமகளை எப்படியெல்லாம் ஆப்படிக்கணும்னு மாமியாருக்கு தெரியும். அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டு. அதாவது இவர்கள் வந்து கட்சி வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்டா அவங்க அடகு வச்சுருக்காங்க, என்கிட்ட தான் இருக்குது, அதுக்காக அவங்க அண்டாவை எடுத்து நான் புழங்க முடியுமா, தண்ணி பிடிச்சி வைக்க முடியுமா? அது எப்படி நான் பண்ண முடியாது? தர்மமா, நியாயமா? ஆமாம், எப்போ வேணாலும் அவங்க திருப்பிட்டு போவாங்க. அந்த அண்டாவை பலன்னு கொடுக்கணுமா இல்லையா? அதில் தண்ணியை ஊற்றி வைக்கிறது, ஊற்றி வைக்கிறதுன்னு. இப்போ அடுத்து இந்த அண்டாவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பழைய ஒரு கதை ஒன்று இருக்குது. அதி பயங்கர மோசமான கதை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவோம். ஒருத்தன் வந்து ஒரு அடகு கடை வச்சுருக்கான். அடகு கடை வச்சோன்னே ஒருத்தன் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவன் கொண்டு போய் ஒரு சொம்பை கொண்டு போய் அடகு வைக்கிறான். அவன்கிட்ட அடகு வச்ச உடனே அவன் 50 ரூபாய்க்கு அடகு வைக்கிறான். திருப்பும்போது அவன் என்ன பண்ணுறான், சின்ன ஒரு டம்ளரை சேர்த்து கொடுக்குறான். இது என்னங்க அப்படின்னு, நீங்கள் உங்கள் செம்பு அடகு வச்சு 10 மாதம் ஆச்சுல்ல, குட்டி போட்டிருக்கு, டம்ளர் குட்டி போட்டிருக்கு. பரவாயில்லையே அப்படின்ட்டு, வட்டி மட்டும் கட்டுங்க, இது அது உங்களுக்கு தான், உங்கள் சொம்பு குட்டி போட்டால் அப்புறம் உங்களுக்கு தானே அது அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு பெரிய ஜக்கை கொட்டி அடகு வைக்கிறான். அடகு வச்சுட்டோன்னே அடுத்து போகிறான். ஒரு 10 மாதம் கழிச்சு திரும்ப போகிறான். சின்ன ஜக்கு ஒன்று தரேன். என்ன ஏங்க எத்தனை மாதம் ஆச்சு பாருங்கள், 1 வருஷம் ஆச்சுல வட்டி கட்டி, இப்போ குட்டி போட்டிருக்கு, நான் குட்டி போட்டு 2 மாதம் ஆச்சு, சின்ன ஜக்கு குட்டி போட்டிருக்குன்னு கொடுத்தவொடனே, என்னடா லூஸாக இருப்பான் போல், நமக்கு ஓசியில் கொடுத்த வட்டிக்கு ஈக்குவலாக ஒரு சின்ன ஜக்கையை கொடுத்துறானோடனே வேணா அடுத்து என்ன பார்க்குறான்னா, பெருசாக எதாவது கொண்டு அடகு வைப்போன்னு சொல்லி அண்டாவை கொண்டு அடகு வச்சு. ஏன்னா அண்டா குட்டி போட்டால் பெருசாக வரணும், அண்டா அடகு வச்சிடறான். அடகு வச்சா 10 மாதம் 8 மாதம் கழிச்சு, ஏன்னா உடனே போய் திருப்பிட்டோன்னா குட்டி போடாதில்ல, ஒரு 10 மாதம் கழிச்சு போயிருக்கான். போனால் அவன் வந்து என்ன இருக்கான், இந்தாங்க ரசீது, அண்டா கொடுங்கன்னு. அவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். என்ன அவங்க அண்டா செத்து போச்சுங்க பிரசவ வேதனையில் அப்படின்னு. அதை எப்படி அண்டா சாகும்? ஏண்டா டம்ளர் அடகு வச்சப்போ சின்ன டம்ளர் கொடுத்தப்போ வாங்கிட்டு போனேன், செம்பு அடகு வைக்கும்போது சின்ன செம்பு கொடுக்கும்போது வாங்கிட்டு போனேன், இப்போ அண்டா செத்து போச்சுன்னா நீ என்கிட்ட கேள்வி ஆகிற, அடிச்சு தூக்குடா அவனை. புரியுதா? இது ஒரு கதை. இதே இதுதான் இப்போ நடக்க போகுது. நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எடப்பாடியார் கெத்தா உட்காந்துட்டார் பார்த்தீங்களா, நீ திருநீர்லாம் பூசி, அமித்ஷாவா பார்த்தியா என் வழிக்கு வர வச்சேன் பார்த்தியா அப்படின்னோடனே அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலையா, சரி அண்ணாமலையை தூக்கு, சரி அடுத்து ஒன்று சொல்லுவார், இந்த தொகுதியில் அதையும் தூக்கிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அண்டா கதையில் எடப்பாடியுமே தூக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்போ நடக்கும்னா இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் எடப்பாடி வருவாருங்கிற செய்தியை சொல்லலை, காலையிலே ஒரு பிரேக்கிங், ஏன் தேவடா என் டே விளையாட்டாடா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி காலையில் பிரேக்கிங். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை விசாரணை சொல்லிட்டு தான் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அங்கே சொல்லிட்டு வந்துருப்பேன், தம்பி ஃபோன் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? இப்படின்னா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா டப்புன்னு கேஸ் எடுத்துடணும். இந்த தம்பி ஃபோன் பண்ணலைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்னா, காலைல வரைக்கும் எடப்பாடி வரலன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அங்கே ஃபோன் பண்ணி ஜி அறிக்கை விடுங்க ஜி, யார்கிட்ட? எலெக்ஷன் கமிஷன் யார்? அவங்க ஆள் தான். அப்புறம் எப்படி உடனே அவங்க விசாரணை, இந்த ஓடி வந்துட்டார்ல சாயந்தரம் எடப்பாடி. நீங்கள் இங்கே நடந்ததை பார்க்கக்கூடாது,
டெல்லியில் என்ன நடக்குன்ற பார்க்கணும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படின்னா அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்றைக்கி தான் தெரியுதோ, அமித்ஷா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற இன்றைக்கி தான் இவ்வளோ நாள் 8 மாதம் விட்டுட்டு விசாரணை இப்போ பண்ணுறாங்க நம்ம. ஸோ அதனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி வச்சுருப்பாங்க, நாளைக்கு காலைல போவேன், டிவியில் லைவில் பார்த்துக்கிட்டே இருங்க, எடப்பாடி வரவேற்க வந்தால் பேசாமல் விட்டுருங்க, வரலையா அந்த சில இப்போ படத்துலலாம் சொல்லுவாங்க வந்து உன்னை கொண்டுருவோம் நாங்கள் அப்படின்னோடனே 10 நிமிஷத்தில் நான் திரும்பலை அப்படின்னா போலீஸ் பூராமே இந்த இடத்துக்கு வந்துடும், இல்லைனா அந்த வெடிகுண்டு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதே மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. காலையில் வரவேற்க ஐடிசி கிராண்டுக்கு எடப்பாடி வரலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வழக்கு எடுத்துருங்க அப்படின்னோடனே டக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் வழக்கு எடுத்துச்சு. இந்த எடப்பாடி சேர்ந்து விட்டார். புரியுது அவங்களுக்கு? இன்னும் ரெட்டரில் பறி போயிடும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன அண்டா கதை மாதிரி பறி போகிறது தான். ஆனால் ரெட்டையில் இல்லை எடப்பாடி பதவி. ஏன்னா எம்பி எலெக்ஷன் இந்த நம்ம டம்ளர் அடகு வச்சு சின்ன டம்ளர் குட்டி போட்ட கதை தான் எம்பி எலெக்ஷன். நம்ப வச்சு எடப்பாடி கழுத்தறுத்தார், சரின்னு விட்டாங்க. அதுக்கப்புறமும் சரின்னு விட்டாங்க. இப்போ என்னென்னா 3ஆவதா அண்டா செத்து போச்சுன்றாங்க. நீ அடகு வச்சு அண்டா காலின்ட்டு எடப்பாடியை தூக்கிறாங்க. இது 1 மாதம் நடக்கும், அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் டிடிவி சரி எடப்பாடியை கூப்பிட்டதுனால மேடை ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல, வாசன் அங்கேயே தானே இருக்கார், அவர் ஒரு மரியாதைக்கு என்டிஏல கூப்பிட்டு வரோம். இல்லை சீட்டு போடல, என்ன கீழே விழுந்துருவாருன்ட்டாங்க. அந்த மேடை வந்து கீழே அரை கால் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடினாருன்னா கீழே விழுந்துட்டாருன்னு அசிங்கமாக. ரெண்டாவது ஓபிஎஸ் அங்கே தான் இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? ஓபிஎஸ் வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டார் காலையிலே டிஃபனை சாப்பிட்டு அங்கேயே தான் ரூமை ஒதுக்கி விட்டாங்க போல். அங்கேயே ஏன்னா பத்திரிக்காரன் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் லைவ்னு இப்படி ஓடிடுவாங்கல்ல, பின்னாடி வெளியாக ஓடிருக்காரு, அந்த பக்கமாக வண்டி ஏறி போயிருக்காரு. ஓபிஎஸ் அங்கே தான் இருந்திருக்காரு. ஓபிஎஸ் முன்னிலையில் தான் 1 மணி நேரத்துக்கு மேலே யார் குருமூர்த்தி அப்புறம் அமித்ஷா 3 பேருமே பேசுகிறாங்க. ஓபிஎஸ் என்ன லாங்குவேஜில் அவங்க 2 பேரும் ஹிந்தி பேசினாங்க. இல்லை இவருக்கு தமிழ் தெரியும்ல மாமாவுக்கு, அவர் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி சொல்லுவார். அது ஓபிஎஸ் ஆமாம் சொல்லுவார், டிரான்ஸ்லேட் சொல்கிறதுல அவர் சொல்லுவார். அண்ணா சொல்லுங்கண்ணா என்னண்ணா பிரச்சனை ஒன்று இவர் சொல்லுவார், இல்லை இப்படி கேட்குறாரு, டிரான்ஸ்லேட்டராக இருக்க மாட்டேன். ஏன்னா ஓபிஎஸ் கடந்த காலத்தில் ரொம்ப மோசமாலாம் ஆண்மை இல்லாதவரெலாம் பேசினது தானே. ஆனால் ஓபிஎஸ்க்கு பதவி தான் முக்கியமே தவிர மரியாதை அந்தஸ்தெல்லாம் தேவையில்லை. போய் உட்காந்துட்டு பேசியிருக்காங்க 3 பேரும் 1 மணி நேரத்துக்கு மேலே. என்ன பண்ணலாம், எடப்பாடி வரலைன்னா என்ன பண்ணலாம், வந்ததுக்கப்புறம் எப்படி எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறது, ரெட்டலை கேஸ் எப்படி போகும் அப்படின்றது எல்லாமே இப்போ என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட்டணி 1 ஆண்டுக்கு முன்பாகவே அறிவித்திருப்பது அப்படிங்கிறதையும் கூட ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய பின்னணியை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு வருதல் உங்களுக்கு நன்றி சார்.